ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி சமையல் பார்ட் 2. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூடான தண்ணியை வச்சு ஜூஸ் பண்ண போகிறோம். அதுவும் செம்ம சில்லுன்னு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல தேவையான பொருள் ஆரஞ்சு. இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வாட்டர் மேலன் எடுத்துக்கிட்டு ஒன்றொன்னா இதில் வச்சு வறுக்கணும். இது வறுந்துருச்சு. பார்த்து கழுவி எடுக்கணும். கையில் இருக்க வேணாம், இதை வச்சு அப்படியே கொட்டிடலாம். அதே மாதிரி ஒன்றுனா பண்ணலாம். அப்புறம் நம்ம இதை கொட்டிடலாம். அடுத்தது வாட்டர் மேலன். இதை வச்சுட்டு போட்டுடலாம். ஓரமாக நம்ம 3 பீசஸ் வச்சுட்டோம். இப்போ 4வது பீஸு வறுத்து எடுத்துட்டோம். 4யும் இப்போ இன்னொரு வாட்டி ஒன்றுனா பண்ணலாம். இப்போ வறுத்துட்டோம். இப்போ இது தனி பிளேட்லேயும் ஒன்று வைக்கலாம். கட் பண்ணிட்டோம். திரும்ப அதே பிளேட்டில் இதை வைக்கலாம். நம்ம இதை வைக்கலாம். இதே மாதிரி நீட்டு போட்டு இதையும் திரும்ப அதில் வச்சிடலாம். இப்போ அதே பிளேட்டில் இதை கொண்டு வச்சுட்டு நல்லா எடுத்து டிக் பண்ணி நல்லா டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. டிக் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரீசரில் கொண்டு வந்தா 2 வைங்க. அளவுக்கு ஏற்ற மாதிரி பொசிஷனை மாற்றி வைக்கணும். ரொம்ப சில்லுன்னு இருக்கு. எடுத்துட்டு இதை மாட்டி இப்போ இதை உள்ள நம்ம இது வைக்கணும். இதை நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை அதே இடத்துல அழகாக வச்சிடணும். அதே மாதிரி நீங்கள் இந்த 2த்தையும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா பிரிச்சுக்கோங்க. இது குழப்பம் இருக்கும், அதனால ஒட்டிடக்கூடாது. ஓகே, இப்போ திரும்ப அதே பிளேட்டில் இதுங்களையும் போட்டு வச்சுட்டு திரும்ப கிண்டி விடணும். இது ஓரமாக இப்படி எடுத்துட்டு இப்போது நம்ம போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துடலாம். ஒரு கிளாஸில் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதை நல்லா கலக்கிட்டு இந்த தண்ணியை நல்லா கலக்கிடணும். இந்த ஒரு கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸை அதில்
ஊற்றிட்டு அதோடைய சாரை மட்டும் புழிஞ்சிடணும். புழிஞ்சு எடுக்கணும். இப்போ நான் புழிஞ்சு எடுத்துட்டோம். இதை நான் இது ஓரமாக வைக்கணும். நம்ம ஓரமாக வச்சுட்டோம். இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம அதுக்கு முதல்ல இதோட காம்பை எடுத்து காம்பையும் இலையும் தண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணிட்டு நம்ம இதை போட்டுக்கணும். இப்படி வச்சுட்டு இதில் ஒரு அரை மணி நேரமாக ஒரு பாக்ஸில் எடுத்து ரெண்டாக வச்சுக்கணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை திரும்ப அதே பாக்ஸில் போயிட்டு வச்சுக்கலாம். திரும்ப அந்த வாட்டர் மெலன்ஸை எல்லாம் வச்சுக்கலாம். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி எடுத்து வச்சிடலாம். நம்மளுடைய சூப்பர் ஜூஸ் தயார். நான் அந்த ஜூஸையே எடுத்துட்டு இதுவும் நல்லா தான் வந்துருக்கு. அதனால் நான் அதை குடிக்க ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரேன். நம்ம டம்ளர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஜாலியாக குடிக்கலாம். குடிச்சிட்டேன். செம்மையாக இருந்தது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய் பாய்.